ஆள் ஒண்ணுதானே அதை பாடுனே கொள்றேன் அவரோட காதல் சோதனை இல்ல இல்ல அவருக்கு செல்லில் எடுத்து பாடுறேன் அந்த பாட்டை நம்மளாவது ஓஏபி வாங்க போறோம். ஆமா அவருக்கு அவன் விருப்பத்தை பாடணும் இல்லையா? ஆமா அதனால என்னை கேட்டாங்க நான் யூத்து அவரு யூத்துனேன். ஆமா நிலத்து போட அந்த பாட்டை 2000 இருக்கட்டும் இங்கேயும் கொடுத்துருவாங்க. சில்லறை இல்லாம வந்துட்டாங்க. அதனால அப்பா சொல்றதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். சரிங்க. ஆடி பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது. அதுல ஆணும் பெண்ணு சேராட்ட பிள்ளை வர காலம் அழகு இருக்காது. அதனால அந்த இடத்துக்கு வந்து நான் மட்டும் பேசிக்கிட்டு தான் நல்லா இருக்கும். தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி நான் பண்றதை பண்ணிக்கிட்டாக்கே நல்லா இருக்கும். என்னமாமா சொல்றீங்க? தங்கச்சி வந்தா சின்ன பிள்ளை அதுக்கு லவ் வந்துடும். அதனால அது வர்றதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். அடியே அப்படிதான் குச்சலப்பா என்னமோ தள்ளுபடி கேள்விப்பட்டேன். என்னங்க தள்ளுபடிக்கு? அந்த தள்ளுபடி எல்லாம் ஏன் கேட்கறீங்க? என்னங்க நடுக்கா ஒண்ணு இலவசம் நிறைய தள்ளுபடி எல்லாம் போய்கிட்டு நம்ம விட்டு நிறைய பேர் போறாங்க. என்ன பண்றது? அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா போறது பாருங்க. ஆமா ரெண்டு பேரா போக மொத்தமா போகாம. அதனால என்ன அழகு என்ன அழகு. ஆஹா மண்ணால் செய்த சிலை மண் சிலை, பொன்னால் செய்த சிலை பொற்சிலை. பொற்சிலை போல சரவணா ஸ்டோர் பொம்மை மாதிரியே கையா. என்ன சரவணா ஸ்டோர் இருக்கீங்களா? ஆமா. என்னங்க அப்படி? நான் மட்டுமா போனேன். வேற சாக்கெட் ராசா. ஆமா குட்டை பத்துமா எல்லாரும் போனோம். சரி போனா பார்த்தா சரவணா ஸ்டோர்ல பெரிய பெரிய விளம்பரம். ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவாடை இலவசம். என்னங்க சொல்றீங்க? ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு ஓட்டட்டா சரி. அதே மாதிரி ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பணியார சட்டி இலவசம். ஒரு அண்டா வாங்கினா ஒரு குண்டா இலவசம். ஒரு பெரிய பொட்டி வாங்கினா ஒரு ஓலப்பொட்டி இலவசம். ஒரு கோரப்பாய் வாங்கினா ஒரு ஓலப்பாய் இலவசம். அதே மாதிரி 2 கமான் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். 2 கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். அதே 2 டச் செல்லு வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம். 2028 என்ன நடக்கும்? என்னமா நடக்கும்? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசம் ஆயிரும். கொழுந்தியா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ப்ரோ கொழுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம். மாமியா இல்லாட்ட மாமனார் இலவசம். மாமனார் செத்து போயிட்டா அங்கிள் இலவசம். மாமனார் மருந்த குடிச்சு செத்தா வேறு வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். அது மாதிரி நான் அந்த பிரித்தியாவை எடுத்தா பிரித்தியா அவங்க தங்கச்சி இலவசம். எங்களுக்கு என்ன இலவசம்? உங்களுக்கா அந்த பிரித்தியா அவங்களுடைய அம்மா இலவசம். ஆமா அத்தை வேணும் உனக்கு. அப்ப நீ போய் ஒரு தடவை ஏன் தேடுறாங்க. அதனால எனக்கு லட்சுமி அத்தையா வேணும், சித்தி வேணும். அதனால இங்க வாடி பக்க மேலத்திட்ட போகாத. அப்புறம் மாட்டு தோலை அந்த பாடு வருது. நீ மாட்டுனா சம்பு கிழிச்சிரும், சாதம் போட்டுருவாங்க. வீட்டு வா. அதனால எங்க அப்பா நம்பிராசி உங்ககிட்ட வந்தாரா? வந்து என்ன சொன்னாங்க? எனக்கு அத்தனை. ஆமா நம்பிராசி எங்க அப்பா உங்ககிட்ட வந்தாரா? உங்க அப்பா தான் என்னை வச்சிருக்காரு ரொம்ப வாழ. அப்ப நீ எனக்கு சித்தி வேணும். வேலைக்கு வச்சிருக்காரா? அந்தால நம்பாத, பெரிய கிழட்டு முண்டை. யாரையுமே நம்ப மாட்டேன். ஆமா அந்த ஆளு இப்படித்தான் சொல்லுவேன். நைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்பா வந்து காட்டுக்கு போய் சொல்லிட்டாரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் காதல் பண்ணணும். காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? அவர் பழசுல போனாரு, நான் நடுத்தரமா போனேன். எப்படி தெரியுமா? நடிகர் உலகத்திலே வாழ்ந்து மறைந்த நமது அன்பண்ணன் கேப்டன் நினைவாக அந்த சின்ன கவுண்டர்ல உன்னைய சூர்யாவா நினைத்து நான் கேப்டனாக நினைத்து உன்னை எப்படி நினைச்சேன் தெரியுமா? கூண்டுக்குள்ள உள்ள வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போடுங்க சொல்கிறியே. கூண்டுக்குள்ள உள்ள விட்டு கூடி நில ஓட விட்டு கூண்டுக்குள்ள போட உள்ள சொல்கிறியே. கூண்டுக்குள்ள உள்ள
பிடிச்சிருக்கா? அது என்ன மாப்பிள்ள என்ன நான் என்ன சொன்னேன், அந்த வீட்டுக்குள்ள நாங்க 2 பேரும், இந்த வீட்டுக்குள்ள ஆமா இந்த வீட்டுக்குள்ள நம்பிராசன் நங்கை மூவினி, நீ வெளியில நிக்கணும் வாட்ச்மேன். நான் வேற ஊருக்கு போன பண்ணி பாத்துக்க. ஆமா, உன்னை கல்யாணம் முடிச்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன் வீட்டுல இருந்து என்னென்ன செய்யலாம் தெரியுமா? எப்படி? ஆஹா, அண்டாவுல 2 குண்டாவுல 2 உரல்ல 2 உலக்கையில 2 ஆமா தெரியணும். அதை தங்கச்சி பாத்திரக்கூடாது. தங்கச்சி வாங்கின மாதிரி இருக்கு. தப்பா தவறா பேசாத. பொங்கல பொங்கல வெட்டி தங்கச்சி 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 பறந்து
இருக்காரு. கட்டுக்கு அதுவும் திடீர் காவலுக்கு செல்ல வேண்டும். திடீர் காவலுக்கு செல்ல வேண்டும். நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆளுநம் சோர் ஆளுநம் சோர் ஆளுநம் சோர் அப்படி ஏன்னா கல்லால் அடித்தால் பறவைகளுக்கு உயிர் சேதம் ஏற்படுமா. சொல்லால வானமாடி வருவர்களை கானத்தால வந்து சொல்லியிருக்காரு. பாட்டு பாடி வந்து சொல்லி அப்படி வட்டு வந்தோடனே வச்சுட்டா நல்லாவா இருக்கும். வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா சீச்சி என்ன செஞ்சா நல்லா நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் டீ சாப்பிட்டு வெத்தலை வாக்கு போட்டுட்டு அப்புறமா செய்யும். டீ எல்லாம் இப்ப தானே சாப்பிட்டோம். சரி இருக்கட்டும். ஆக வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவல் வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஆடி பாடி சந்தோஷமா இருக்கட்டும். ஆடி பாடி வெளிச்சதா அனுப்பே அந்த ஆடி மட்டும் சேராவிட்டா அழகு இருக்காது. அழகு இருக்காதுன்னா அழகு இருக்காது. என்ன பக்கம் அற்புதமான இடமா இருக்கு. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? அந்த பிள்ளைக்கு அப்படி இருக்கா? அப்படியே இருக்கட்டும். அண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கு? என் மனசு ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். உண்மையிலே அப்படி கல 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 கலந்து அப்படி இருக்கணும். புதுமையான வனமா இருக்கு. நல்ல அருமையான வனமா இருக்கு. எந்த வனத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கண்ண மரத்துக்கு பூரா நோயா வளைஞ்சு கிடக்கு. உண்மையிலே நல்லா இருக்குடா. என்ன வயசு நீதான் வாங்கி கொடுக்க பக்காடி நீதான் வாங்கி. சரி இருக்கட்டும். என்ன நடந்து பார்க்கும்போது எப்படிதான் இருக்கு தெரியுமா? திண்டினா கழுவினா கிணா கழுவி தின்னா கழுவி தின்னா மறுபடியும் என்ன வச்சியா என்ன சொல்லியாரு ஒரே வரட்டு. ஆனா உண்மையிலே ஓட்டம்னால ஓட்டம் சரி ஓட்டம்யா ஆடி பாடி வரணும். அப்பா என்ன சொல்லிருக்காரு? பரவாயில்ல சேராம சேர்ந்துருக்கோம் கூடாம கூடியிருக்கோம் கூடியிருக்கோமா. சரி விரட்டு போது விரட்டுற பறவை போன பறவையெல்லாம் திரும்பி வந்து உட்காரணும். அப்பேற்பட்ட விரட்டு உங்க ஆட்டத்தை பார்த்தா அப்படியே ரெடிலாமானே? ஆமா அப்ப ஆடிடலாமா? ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுட்டு இருக்காரு. ஆமா ஒரு நாளே 4 ஆட்டம் ஆடிட்டு ஞாபகம் வச்சு தள்ளி
ஆமா அதனால நல்ல புதிய வச்சுக்கல சண்டே நாங்களே சும்மா ஆமா சும்மா இல்ல மாமா நான் ஆட வேண்டும் என்றால் ஆமா நீங்கள் 3 பேரும் எந்திரிச்சு போக வேண்டும். போயிட்டாங்க கிளம்பிட்டாங்க. கூடலூர் குண்டுமல்லி வட குடிக்க உந்தமல்லி கூடலூர் குண்டுமல்லி வட குடிக்க வந்தவல்லி குத்துமல்லி குச்சமல்லி கூடலூர் குண்டுமல்லி வட குடிக்க உந்தமல்லி கிடைக்கலையே.
வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகமுதாய் என்னும் எழுத்தென்றும் கண் திறந்தாய் கண் திறந்தாய் ஏற்கனவும் புலவை ஆற்றல் தந்தாய் புலவை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவு வந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவு வந்தாய் மொழி தந்து மொழி தந்து குரல் மொழி தந்து மொழி தந்து சாப்பிட்டு வைத்து வழி ஓட்டி கட்டுகளை ஆட்டு கட்டு அறிஞர் கலைஞர் கவிஞர் இவர்களை அறிவித்த அறிவோம் நமோ நாராயணாய நமக அறிவோம் நமோ நாராயணாய நமக அறிவோம் நமோ நாராயணாய நமக எது நடந்தது அம்பாளின் கருணையினால் பூவிழந்த பூங்குழலி 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 அம்மனின் அருளால் அருமயமான நன்மையிலே அற்புதமாக நடக்கிறது இந்த ஆன்மீகமான நிகழ்ச்சி. அதேபோல பூங்குழலி அம்மனுடைய அருளாலே இந்த அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கும் தன்மையை இறைவன் நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது மனதிற்கே ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகின்றது. காரணம், அருளில்லாருக்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகில் இடமில்லை. ஆக அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகிலும் இடம் கிடையாது என்பதை போல அருள்ஞானத்தின் தன்மையிலேதான் பொருள் ஞானத்தையே அனைவரும் சம்பாதிக்க முடியும். அருள்ஞானம் இல்லை என்றால் பொருள் ஞானம் இல்லாமல் போயும். ஆக அருளும் பொருளும் அதே போல வீரமும் அந்த பூங்குழலி அம்மனுடைய அருளால் தான் எல்லாமே வருகிறது. அதனால்தான் அறிவுக்கு கலைவாணி, பொருளுக்கு மகாலட்சுமி, அதே போல மனிதனுக்கு உடம்புல தைரியத்தை தருபவள் தைரிய லட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தி. அதனால்தான் கல்வியா, செல்வமா, வீரமா என்று கேட்கும் பொழுது எது உலகத்திலே சிறந்தது என்றால் மூன்றும் உலகத்திலே சிறந்தது. ஒருத்தர் முதல் பிரிச்சு சொல்ல முடியுமா? பொருளும் இருந்தால் தான் வாழ்க்கையில 10 பைசா 10,000 ரூபா நம்ம கையில இருந்தால் தான் 10 பேர் நம்ம கூட வச்சுருக்காங்க. பொம்பளை கூட 10 ரூபா இருந்தால் தான் நம்ம கூட வருவா. 10 ரூபா இல்லாட்டி ஏழை விரும்ப வேண்டியதுக்கு நம்ம போகணும், அவ போயிடுவா. அந்த மாதிரி அதே போல உங்கள் முன் நாராயண அன்புடன் மதுரையை சேர்ந்த ஜெய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக விழா கல்வெட்டின் சார்பாக பொன்னாடை எடுத்து கொடுக்கிறார்கள். கோதானம் கொடைதானம் எப்படி திருதானங்கள் இருந்தாலும் வள்ளுவ தேவன் சொன்னதை போல ஒடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைதான் அன்பு என்றான் தெய்வப்புறவன். அந்த புலவின் வாசகத்திற்கு இலக்கண வகுத்தார் போன்று கலைஞர்களை இப்படித்தான் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து
முகநக நட்பது நட்பு அல்ல நெஞ்சத்து அகநக நட்பதை நட்பு என்ற அந்த குரலுக்கு இலக்கணம் காட்டி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்த மாபெரும் இந்த கிராமம் கீரந்தை. சரியா? ஆமா. அந்த கீரந்தை என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிராமத்திலே இந்த பக்தர்கள் எல்லாம் காணும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், சுடர் விளக்காக இருந்தாலும் வாழ்க்கையிலே தூண்டுகோல் ஒன்று வேண்டும் என்பார்கள். ஒரு குழந்தையாக இருந்தாலும் அம்மா அப்படி சொல்லித் தரதுக்கு ஒரு தந்தை வேண்டி இருக்கிறது. அதே போல இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் ஆரம்பத்திலே காவல்துறை அதிகாரியாக இருந்து இன்று பெரிய நாடக கலைஞராக ஹார்மோனி வாசிப்பதிலே ரொம்ப அற்புதமாக பாடக்கூடிய வாசிக்கக்கூடிய அருமை அண்ணன் சாமி அண்ணன் அவர்களுக்கும் அவர் இல்லத்திலே சென்று உணவறிந்தோம். அற்புதமான உணவு. உலகத்தில் எப்படி காய்ச்சிருந்து என்ன பண்ண அத்தனை தான தர்மம் பண்ணா கருணை. ஆனால் சோறு போடல. யாருக்கு சோறு போடல? புண்ணியத்தை சம்பாதிக்க முடியல. காசு பணம் எல்லாத்தையும் தான் இருக்கு, யாருக்கு தான் இல்லை. ஆனா அந்த புண்ணியம் என் அண்ணன் வீட்டில் அற்புதமான முறைகளை உணவளித்த அந்த அருமை அன்பு உள்ளத்திற்கும் அண்ணன் சாமி என்னை இந்த கீரந்தை என்று சொல்லக்கூடிய இந்த பூங்குழலி அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக நாடுகளாக வருவதற்கு துணை புரிந்த அருமை அண்ணனுக்கும் சாமி அண்ணன் அவர்களுக்கும் நாடகத்தில் அமைப்பாளராகிய ஆர்மோனிய சக்கரவர்த்தி அருமையின் சாமி அண்ணன் சார்பாக இந்த கலைஞர்களுக்கு பெரும் தன்மையை தந்த அந்த நல்ல இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி கலைக்குழுவின் சார்பாகவும் என் அன்பார்ந்த எம்பி என் தம்பி முருகன் சார்பாகவும் முருகன் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கூட்டத்திலே கோவில் புறா பாடலை பாடச் சொல்லி எனது அருமை அன்பு உள்ளங்கள் பிள்ளையார்குளம் அருமை தம்பிகள் ரூபாய் 150 எனக்கு அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். அருமை அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் பணிவான நன்றி, பணிவான வணக்கம். ஆக நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், பெருங்கூற்று என்ன செய்யும், குமரேசர் தாடும் சரங்கையும் வேறும் என் கண்ணும் தெரியும் பொழுது எனக்கு என்ன மனக்கவலை. இறைவனை பாடும் வாயால் இந்த உலகத்திலே யாரை பாட முடியும்? இறைவன் ஒருவனைத்தான் மனிதனாக பிறந்து இறைவன் படைத்த உலகில் மனிதன் வாடுகின்றான். மனிதன் படித்த சிலையில் இறைவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்றால் ஆக இறைவன் எப்பேற்பட்டவன்? ஆக இறைவன் பெரியவனா இல்லை மனிதன் பெரியவனா? அவன் ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமா. மனிதனால் இறைவனுக்கு பெருமை. இறைவன் நம்மளை படைத்ததினால் இறைவனுக்கு நாம் பெருமை செய்கின்றோம். கண்டிப்பா அந்த இறைவன் படைத்த உலகில் இறைவன் படைத்த உலகில் அழகமலை காத்து ஒன்று தூவி சொல்லாரோ உங்களுக்கு
சொல்லாதே அந்த சகோதரா சகோதரி அழைத்த ஆரம்ப மன்னனே நமது இடத்துக்கு பிரமாவுடைய வளர்ந்து விழா தோற்றுவித்தவன் ஆறு மகிழ்ச்சி வந்திருக்கிறார் இந்த விழா கண்காட்சி ஏதாவது வாங்கி கொடுங்க சொல்லியாச்சு வாங்க சாமி வாங்க சாமி நமஸ்காரம் வாழ்க பெண்மணியே, நிறைந்த ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு எல்லோரும் நல்லா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் எதுக்கு உட்கார்ந்து உங்க இதுகளை முகத்தை சரி செய்யுங்க. இடையில நாங்க வந்துருவோம். கலைவாணி போற்றும் புதல்வன் ராணி பிரியரே முடியும் எதுவுமே பக்குவமா இருக்கணும் பக்குவமா இருந்துக்கணும் வாங்க சாமி ரொம்ப பக்குவமா இருந்தா பக்குவமாவே இருந்துகிட்டே அப்புறம் அடிக்கி போயிடும். ஏங்க இன்பம்னு ஒண்ணு இருந்தா துன்பம்னு ஒண்ணு இருக்கணும்ல அப்ப வாழ்க்கை பகல்னு ஒண்ணு இருந்தா இரவுன்னு இருக்கணும்ல நேரில் ஒண்ணு இருந்தா பள்ளம் இருக்கணும்ல ஆரம்பத்துல முடிவுன்னு ஒண்ணு வரணும்ல. ஏன்னா வெற்றின்னு ஒண்ணு இருந்தா தோல்வின்னு இருக்கணும் ஆனா எப்பவுமே வெற்றியோட போயிட்டே இருக்கணும் அதனாலதான் பாட்டுக்கு நாகரம் வீணைக்கு வாணி சொல்லுக்கு அகத்தியன் வில்லுக்கு விஜயன் ஆசைக்கு நீ உன் அறிவுக்கு நான் எப்பேற்பட்ட வாழ்த்து பெரிது பெரிது மூணு பரிது புகழமோ சாமி வாழ்த்து நான்கு படைப்பு நான்கு படம் வாழ்த்துக்கள் தான் இந்த வாரம் ஆகிறேன். நான்கு படம் கரியமால் உந்தியிலே இருந்து வந்தோம். ஒரு கூட்டு கிளியாக ஒரு நோக்கு குயிலாக திசை மாறி ஒரு கூடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு நோக்கு குயிலாக வெள்ளம் பணியெங்கும் வெள்ளம் உள்ளம் எதிராமல் வெள்ளம் வரலாம் நீர்மை அருமாறாமல் தர்மம் மழை நீராமல் அதைபோடு ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்திய உங்களை காத்து நிற்கும் ஆயுதம் வெள்ளம் நிற்கும் நீ செய்த ஒரு ஒற்றைக்கிளையாக ஒரு பொய்யாக பாடி ஓடாமல் செல்லும் வருவா சேவை அது சிந்தாமல் வெள்ளி பணமா நெருவில் ஓடாமல் செல்லும் வருவா சேவை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வது கோழி இல்லை வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வது கோழி இல்லை ஆனந்த பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு தான் உபதேசம் பண்றதை காட்டினோம். அந்த உபதேசம் பண்ணினான் மகாபாரதத்திலே கிருஷ்ணன். அதனால்தான் பிரம்மோனோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோர் கரியமானோ அலைகடலில் துயிலோர் அலைகடலோ குறுமுனியின் கலசத்துக்குள் அடக்கம் குறுமுனியோ கலசத்தில் பிறந்தவன் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவின் ஒருவரை பாரம் அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவளோ ஈசனுள் அடக்கம் ஈசனோ
அப்ப தொண்டரின் பெருமையை சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பகவான் பெரியவனா, பக்தன் பெரியவனா? பக்தன் இல்லாம பகவானாங்க. பக்தன் இல்லை என்றால் பகவான் இல்லை. அப்படியோட பக்தனின் அருளோடு தான் இந்த இடத்திலே உன்னிடத்துல தமிழ் விழாக சில கேள்விகளை கேட்க வந்தேன். வாங்க சார். வந்த பிள்ளை கேட்க வேண்டும் போலே வாழ்ந்திருக்கும் காதல் இன்னொரு சந்தேகமா, அறிவின் சிகரமாக, அன்பின் வடிவமாக, ஆற்றலின் உறைவிடமாக, அழகின் பிறப்பிடமாக விளங்கு உண்மை கந்தமலே கந்தமலே சித்தமுகே கந்தமலே கேட்டிருக்கிற சிவமாக்கிய நாடு எதிர்த்து கேட்டீர்கள். பட்டற்ற மற்றும் நற்றவத்தை நடுவோருக்கு உற்ற இடமாய் விளக்கும் வேள்வி மலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு சொந்தக்காரி நானாங்க என்னாடு தொண்டை நாடு. அது மட்டுமல்ல, முள்ளையும் குறிஞ்சியும் முறையிட்டிருந்து நல்லியாய் பழங்க நடக்கும் துயரத்து பாலை எப்படி வடிவம் கொள்ள மைந்தனமாகிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். அதில் குறிஞ்சி நிலைமை நீளமாகும். அது மட்டுமல்லங்க, மேற்கே பவளமலை, மேங்கட மேடுவடக்கம், ஆறுக்கு ஒரு நீரக்கம், தெற்கே பின்னாகமோ திங்கள் 20 காதமா. ஒரு காதத்துக்கு 10 மைல், 20 காதத்துக்கு 20 பட்டா 200 மைல் சுற்றுலா இருந்தாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூலையில திணிய விதைச்சிருக்காங்க. நாடு தொண்டை நாடு. ஓர சிற்றூர் நிலமோ குறிச்சி நிலம் தட்டிப்பிற நம்பித்திறவன் தாய்மொழி வங்கை மோடி. எனது பேர வள்ளி. எனது பெயர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனையோ பேர் உண்டு. ஏன்னா காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ பெயர், தத்துவ இடப்பெயர், பூர்வீக பெயர், நடப்பு பெயர் என்று சொல்லக்கூடியது. காரண பெயர் எடுத்துக்கோங்களேன், கடகவங்கை பூங்குரத்தியான்னு சொல்லுவாங்க. கருத்து பெயர் அப்படின்னா கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கருத்து என்று சொல்வார்கள். தத்துவ பெயர் அப்படின்னா பசுக்கிளியான்னு சொல்லுவாங்க. தத்துவ இடப்பெயர் அப்படின்னா வெள்ளிமலர்னு சொல்லுவாங்க. பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தர வள்ளின்னு சொல்லுவாங்க. நடப்பு பெயரோ வள்ளி. பக்கத்து நோக்கம் காவல், அமைத்திருப்பது மரல், அடைந்திருப்பது பருவம். இதை இதை பற்றி முழுவது வரும். ஏன்னா வந்த உடனே அறிந்து மரியாதை போல், அறிந்து மரியாதை போல், தெரிந்துமே தெரியாதது போல் ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். உன்னுடைய நாமார் சொல்ல வேண்டும். அது என்னுடைய காதார் கேட்க வேண்டும். டும் டும் அப்படின்னு இருந்துட்டாலும் கேள்வி கணைகளை தொடுக்கவா 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 நிக்கிறீங்க. நாங்க என்ன பேச போறீங்க? வள்ளுவர் பிறந்தை அழகா சொல்லி வச்சுக்காரு. எப்படின்னா யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு நான் பேசக்கூடிய வார்த்தை பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை கூட தவறா கொடுத்துடக்கூடாதான். இப்படி தவற அந்த நாவை நீ உள்ளிழுத்து பேசணுமா? தவறா கொடுத்துரும் அப்படின்னா சொல் குற்றத்துக்கு ஆளாகும். அதுக்குத்தான் தீனா சுட்டப்புன்னு உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டப்பாடு. நெல்ல கொட்டுன்னு அள்ளிடலாம், சொல்ல கொட்டுன்னு அள்ளவே முடியாது. ஆக பசுத்தறி தனித்திரு வெளித்திரு பானா தானா வீணா பணிமன் வந்தாத்தான் பதவி வருமா. ஒரு பெண்ணுக்கு பணி மட்டும் வருமா, துணிவு முக்கியம். அந்த துணிவாற்றல் என்கிட்ட எப்பயுமே இருக்கும். வாங்க பேசுங்க. இனிய உணவாக இன்னாத குரல் கனியேற்ப காய்க்க வந்தற்று. இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை ஏன் பேசுற? ஒரு மரத்துல பழங்கள் இருக்குன்னா பழங்களை விட்டு போய் காயப்படுத்தி சாப்பிட்ட கதையா போயிடக்கூடாது. சொல்லி வச்சிருக்காங்க அழகா. அந்த உடனே அருமையான வாழ்த்து, ஒரு கூட்டு கிளியாக அப்படின்னு அருமையான வாழ்த்து கொடுத்தீங்க. மற்றற்ற மகிழ்ச்சி. முறையான பாடல்
மண்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு எது சொல்கோதேன்னு முறையான பாடல் சங்கரன் போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பாஸ்கருடைய பாடல் கதை பாடல் சுவாமிகள் பாடல் இந்த பாடல்கள்லாம் பாடணும் யாரு பாடுறா இந்த பாடல்கள்லாம் பாடினா தானே நம்ம போட்டிருக்க வேஷத்துக்கே புண்ணியம் அதை தொட்டு ஆரம்பிச்சுக்க மிக்க மகிழ்ச்சி இறந்துட்டாலும் கேள்வி கரையில் வந்திருக்கீங்க என்ன கேட்க போறீங்க என்ன பேச போறீங்க ஏன்னா ஒரு கண்ணாடியோட தன்மை என்ன தெரியுமா கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம சிரிச்சோம்னா அதுவும் சிரிக்குமா கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம அழுதோம்னா அதுவும் அழுகுமா கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம முறைச்சோம் வைக்கல சாமி அது திருப்பிக்கிட்டு முறைக்குமா அந்த மாதிரி நீங்க எப்படி பேச போறீங்க ஏன்னா அறிவாளி சேர்ந்தா எத்தனை பாதை 3 பாதைன்னு இருக்காங்க அறிவாளி முட்டாளும் சேர்ந்தா 2 பாதைன்னு இருக்காங்க முட்டாளும் சேர்ந்தா ஒரே பாதைன்னு இருக்காங்க ஏன்னா அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ ஓரறி உள்ளது என்ன சாமி மரம் செடி கொடிகள் ஓரறி உள்ளது மரம் செடி கொடி ஈரறி உள்ளது புழுப்பூச்சிகள் 3 உள்ளது நீர்ல வாழக்கூடிய மீன் ஜந்து நீர் வாழும் பிராணிகள் 4 உள்ளது பறவைகள் 5 உள்ளது விலங்குகள் 6 மனிதர்களுக்கு பகுத்தறிவு ஏன் பகுத்தறிவு சிற்றறிவு நுண்ணறிவு கேளறிவு கேளாறிவு பகுத்தறிவு எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும் எதை சாப்பிடணுமோ அதை மட்டும் தான் சாப்பிடணும் ஏன்னா பகுத்து ஆராயக்கூடிய அறிவு தான் பகுத்தறிவு அப்படின்ற ஒரு மனிதர்களுக்கு 6வது அறிவு 7வது அறிவு யாருக்கு அப்படின்னா மனிதரை காட்டிலும் உங்களை போன்ற ரிஷிகள் முனிவர்களுக்கா 7வது அறிவுன்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த இடத்துல வேற நீங்க ஒரு அறிவாளியா வந்திருக்கீங்க வாங்க என்ன பேச போறீங்க பேசுங்க சாமி வாங்க சொன்னேன் நீ ஒரு அறிவாளி நினைச்சாந்த பேசுறேன் நான் ஏன்னா நீ ஒரு அறிவாளி சொல்லிச்சா எப்படி கம்பனும் வள்ளுவனும் வந்தால் எப்படி 3 வழி அங்க பிறந்துச்சோன்னு நான் பேசினேன் உங்க அண்ணன்ட்ட அதே மாதிரி நீங்க அதை கிரகிச்சு நேரத்தில் எங்களை பேசியிருக்கீங்க கண்டிப்பா பேசணும்ல ஏன்னா ஒண்ணு சொல்லு புத்தி இருக்கணும் இல்லைன்னா சுயமா சிந்திக்கக்கூடிய புத்தி இருக்கணும் சில பேருக்கு அது 2மே இருக்காது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு அறிவு மடம் செடி கொடி ஈரறிவு புழுபூச்சி 3 அறிவு நீர்ல வாழக்கூடிய மீன் ஜந்து 4 அறிவு பறவையினம் 5 அறிவு ஆடு மாடு மிருகங்களுக்கு அதுல பூரா கால்நடைன்னு சொல்றோம் கால்நடை அப்படின்றோம் ஏன் கால்நடைன்னு சொல்றோம் உள்ள பைய 5 அறிவோடு தான் நின்றுறேன் அவ்வளவு 6 அறிவோடு தெரியல எவ்வளவு சில பேர் தான் இப்ப நம்மள மாதிரி பிள்ளைகளை பார்த்து ரசிக்கிறாங்கல்ல இவெல்லாம் ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க என்ன பண்ண ஏன்னா மதி என்ற அறக்கடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருடைய மதி மாறினதுனால மானை போல் மானம் என்பான் மத யானை போல வந்தான் யானையின் பலம் எது தும்பிக்கை மனிதன் பலம் நம்பிக்கை கிளிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல கிளிக்கு என்ன நம்பிக்கை ஒரு 7 எழுதி கொடுத்தா நமக்கு ஒரு நெல்லு தெரியும் ஜோசியம் பாக்குற ஜோசியக்காரே அப்படிங்கிற நம்பிக்கை அதுக்கு இருக்கு சரி அதே போல ஒரு ஆள் மேல தண்ணியை தெளிச்சோம்னா தும்பிச்சாங்கையில நமக்கு பெரிய வாழைப்பழம் தார போனாலும் வாய்க்குள்ள வைப்பேன் சரி அப்படின்னு யானைக்கு ஒரு நம்பிக்கை அதே போல குரங்கு குட்டி மேல நம்பிக்கை குட்டிக்கு குரங்கு மேல நம்பிக்கை ஒரு கிளையை விட்டு மறு கிளையை தாண்டும் போது நம்ம தாயை நம்மளை விடாது அப்படிங்கிற நம்பிக்கை குட்டிக்கு அதே போல தாய் குரங்குக்கு என்ன நம்பிக்கை நம்ம ஒரு கிளையை விட்டு மறு கிளையை தாண்டும் போது நம்ம உள்ளே நம்ம பிடிய விடாம நம்ம கெட்டி பிடிச்சிக்கிற நம்பிக்கை அதுக்கு இருக்கு இப்ப இத்தனை பகுத்தறிவு இல்லாத ஜீவராஜிகளுக்கே நம்பிக்கை இருக்கிறப்ப நான் உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கேன் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கற்றாரை காமரம் இருக்கிற மாதிரி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அப்ப அன்பு கருணை நன்றி எத்தனை யாருக்கு எதிர்பார்க்கணும் மனிதன் எதிர்பார்க்கணும் அதான் என்னன்றி ஒன்றாருக்கும் ஓய்வில்லாம் ஓய்வில்லை நன்றி ஒன்ற மகருக்கு அப்படின்னு வள்ளுவர் பெருமை ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு பெருமையை சொன்னார் இல்லையா அந்த மாதிரி அந்த நன்றி மறப்பது நன்றென்று அன்றே மறப்பது நன்றுங்கிற மாதிரி அந்த நன்றியை உணர்ந்தவன் கர்ணன் மகாபாரதத்துல அதனாலதான் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை அப்படின்னு தாய்லந்த அன்பிற்கும் நான் செய்த பண்பிற்கும் பூமாலை ஒரு வார்த்தை கொடுத்தீங்க என்ன விவரம் கேட்க போறீங்க வாங்க ஏன்னா விதவிதமான மொழிகளை கேட்டு மடித்து மறிந்திருந்தாலும் பெண்ணே அதாவது உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 உயிர்மை எழுத்துக்கள் 216 ஆயுத எழுத்து 1 ஆக மொத்தம் கூட்டி பார்க்கும் பொழுது 247 எழுத்துக்களை கொண்டது மொத்த தமிழ் எழுத்துக்கள் அப்ப வல்லினம் வெள்ளினம் இடையினம் இருக்காங்க வல்லினம் என்பது மெல்லினம் என்பது இடையினம் என்றாலே யாரில வளவு ஆக வல்லினம் என்பது
தா, மெல்லினம் என்பது நீ, இடையினம் என்றால் மூன்றை சேர்க்கும் போது தமிழ் பெண்ணே தமிழ் பெண்ணே தமிழ் படித்தாயான்னு கேட்கும் பொழுது தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேனே அப்படின்னு தேனை கூப்பிட்டுருக்காங்க தமிழ். அதனால ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்றால் மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மை எழுத்து. அதாவது அம்மா. ஆக உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உயிர்மை ஒரு கருவை உருவாக்குகிறது அப்படின்றாங்க. மனுஷனுக்கு ஆடு மாடுல என்ன வித்தியாசம் கேட்டீங்க? கண்டிப்பா இல்ல இருக்குல்ல. கால்நடைன்னு அதை சொல்றோம். அந்த கால்நடை என்ன? மனுஷனுக்கு காலாவது நடக்கிறோம். ஏன் நம்மளே கால்நடைன்னு சொல்றாங்களே, ஏன் ஆடு மாடு வந்து கால்நடைன்ற ஏன் சொல்றாங்க? அது என்னன்னு என் தமிழ் கடவுள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால இந்த இடத்துல நாடு நமக்கு என்ன செஞ்சு நம்ம கேட்கலாங்க. நாட்டிற்கு நாம என்ன செய்வோம் தெரியணும். அதான் சத்தியத்தை காத்தவன் யாரு மகாபாரதம் அப்படின்னா கர்ணன் காத்தான். யாருனால காத்தான்? கண்ண பரமாத்மாவ கர்ணன் சத்தியத்தை. மகாபாரதத்துல கிருஷ்ணன் மனைவி கதாநாயகனே. இந்த உலகத்துல எத்தனை யுகமா, என்னங்க எத்தனை யுகங்கள் கொண்டது நம்ம உலகம்? எத்தனை யுகங்கள? 4 யுகங்கள் வாங்க. என்னென்ன யுகம்? கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரம், கலியுகம் வாங்க. இப்ப மகாபாரதம் எந்த யுகத்துல நடந்துச்சுமா? மத யுகம் வந்து கிருதாயுகம் அப்படின்னாலே ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம். ஆமா. 2வது யுகம் திரேதாயுகம் அப்படின்னா ராமாயணம். துவாபர யுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல கந்த புராணம். கந்த புராணம். ஆமா. பெண்ணாலே வந்தது பெண்ணாலே வந்தது ராமாயணம், மண்ணாலே வந்தது மகாபாரதம். ஆமா. ஓரிட்டில் ஆடாத, ஆட்டம், ஈரத்தில் கற்காத, கல்வி, மூவட்டில் நடவாத, திருமணம், ஞானத்தில் பிறவாத, பிள்ளை, ஐந்தத்தில் தேடாத, செல்வம், ஆறத்தில் சுற்றாத, தலங்கள், ஏழத்தில் பண்ணாத, தியானம், எண்ணத்தில் அடையாத ஓய்வு. மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க, எட்டுக்குள்ளே அடக்கம் சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு அப்பதான் ஒரு கவிஞன் அடையாரா ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, எட்டு எட்டாம் மனித வாழ்வை பிரிச்சுக்கோ, நீ எந்த இடத்தில் இப்ப இருக்க தெரிஞ்சுக்க. 1ஆம் மட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ 2ஆம் மட்டில் கற்காதது கல்வியும் அல்ல, 3ஆம் மட்டில் நடவாதது திருமணம் அல்ல, நீ 4ஆம் மட்டில் பிறவாதது குழந்தை அப்படின்னு மனிதனுடைய வாழ்க்கையை 8 என்பது எத்தனை? 8 வயசு. 8 வயது என்னது? விளையாட்டு பருவமா? ஏன்னா அதான் ஓடி விளையாடு பாப்பாங்க. ஆமா. ஆக விளையாட்டு பருவம். ஈரத்தில் கற்காத கல்வி ஈரத்தை 16 வயதுல கல்வியை கற்க வேண்டுமா? மூவட்டில் நடவாத திருமணம். 24 வயதுல ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணம் அடைய வேண்டும். 4 பிறவாதவர்களை 4 32 வயதுல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். 5 தேடாத சிவம் 40 வயதுல காசு பணத்தை சம்பாதிச்சுக்கணுமா? 6 சுற்றாத ஸ்தலம் 48 வயதுல கோவிலுக்கு சென்று புண்ணியத்தை தேட வேண்டுமா? 7 பண்ணாத தியானம் 7 56 வயதுல அப்பெல்லாம் தியானம் பண்ணாங்களா? ஆக எண்ணத்தில் அடையாத ஓய்வுனா என்ன? எண்ணற்ற 64 வயது. இந்த 64 வயது என்பது எல்லா சேட்டையும் செஞ்சு விட்டு ஓய்வெடுக்கக்கூடிய வயதுன்றாங்க. நம்ம ஆளுங்க அப்படியா செய்யறாங்க? 64 வயதுல தான் அதை சேட்டையவே ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கலங்க. ஆக தவத்திற்கு தமிழுக்கு 2 பேர் இருவர். ஏன்னா தவம் பிரதிபலிக்கணும் ஒரு ஆளு தேவை. தமிழ பேசணும்னா 20 பரிமாறணும் அப்படின்றாங்கல்ல. குலத்திற்கு 3, சமத்திற்கு 4 இருக்காங்க, சகலத்திற்கும் 5 அப்படி இருக்காங்கல்ல. என்ன சொல்லுவாங்கல்ல, ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அதுவும் பசிக்கு உதவாத அன்னம், பசிக்கும் போது சாப்பிட்டாலும் சாப்பாடு நல்லா இருக்கும். தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளாத சீடன், பாவத்தை தீராதீதும் பயனிலே எழுந்த. உலகத்துல 7 இருந்து பயனில்லாம போயிடக்கூடாதுன்னு இருக்காங்க. பையன்லாம் போச்சே ஒரு நேரம். ஆமா. அங்கே 100 பேர் படிச்சாங்க, இவங்க 7 பேர் படிச்சாங்க, 100 பேர் வாழமட்டையா போயிட்டாங்க. இவங்க பூரா கற்பூரம் கறி துண்டு இப்படி இருந்தாங்க. இவங்க கற்பூரமா இருந்தவன் அர்ஜுனு, கரித்தண்டா இருந்தவன் தர்ம. எப்பயுமே கற்பூர புத்தியோட இருக்கணுங்க. கற்பூரம் தான் அப்படின்னு சூடத்தை கற்பூரத்தை 10 வருஷம் பத்திக்கிறோம் அந்த மாதிரி இருக்கணும். நல்லா நீங்களும் பேசுறீங்க. பச்சை வாழமட்டையே 10 வருஷம் பட்டி இருக்காரு. ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். வீடு கேட்டு தலைக்கு மேல வெள்ள முடிச்சு ஜாம் போடாங்க, முளை போடாங்க. அதே அப்ப பெரிய இலக்கணம் படிச்சேன். வழக்கண்ண கடலாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு விளக்கண்ண என்னப்பா கருப்பாயிருச்சோ, விளக்கண கருப்பா வேற ஒண்ணும் இல்லைங்க. விளக்கண்ணேன்னு எடுத்துக்கிட்டா ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தையை 10 மாதம் அந்த கருவறையில் சுமந்து பெற்றிருக்கும் பொழுது என்னது அங்கேயும் விளக்கண தேவைப்படும். அது மட்டும் இருந்துட்டாலும் மின்சார விளக்கு இலக்கணம் என்றாலே ஒரு
மொழியை பிழை இல்லாமல் பேசுவதோ எழுதுவதோ இலக்கணம் என்பார்கள். அந்த காலத்துல விளக்கெண்ணையை ஊத்தித்தான் ஆமா, திரியில போட்டு அந்த கிளியாஞ்சிட்டியில எண்ணெயை ஊத்தி விளக்கெண்ணையை ஊத்தி ஆமா, விளக்கெண்ணெய். அதைத்தான் விளக்கெண்ணை சொல்றேன். இப்பதான் அதை வந்து இலக்கண நூல்களை படிப்பாங்களாம். அதை படித்து முகம் பார்க்கும்போது கருப்பாகி விட்டதா? முகம் கருப்பா கேட்போமா ஏமா கலையரிசி என்னமோ முகம் கருப்பா எப்பவுமே கருப்பா இருக்கு. விடிய விடிய இலக்கணம் படிச்சு ஆமா, அந்த விளக்கெண்ணில உள்ள திரி முகத்துல வந்து முகம் கருப்பாகி கருப்பாகி விட்டது. விளக்கெண்ண கருப்பாகி ஆமா, இலக்கணம் படிச்ச விளக்கெண்ணெய் கருப்பா. பாயிருச்சு. சரி, வாங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ன? ஆமா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஏன்னா கழு என்றால் அழகுன்னுவாங்க, கை என்றால் பெண்ணுன்னுவாங்க, அழகான பெண்ணுன்னு குறிக்கின்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு இதா சொல்றது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஆமா, என்ன காரணம் அப்படின்னாங்க, அதாவது கழு அப்படின்னாலே அழகான பெண்ணு ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அந்த கோரப்புல்னு சொல்லுவாங்க. இந்த கோரப்புல் வகையை எடுத்து கோரப்பாய் அப்ப வந்து கோரப்புல் வகையை எடுத்து பாய் மூட்டுவாங்க. இப்பதான் பாய் தைக்கிறாங்க. பட்டமரம் பாய் தான், பட்டமரம் பாய் அப்படிம்பாங்க. ஆக கோரப்புல் வகையை எடுத்து அப்படி பாய் தைக்கின்ற பொழுது அந்த கற்பூர வாசம் வந்துகிட்டே இருக்குமா. அதான் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. அந்த பாய் தைக்கும் போது பாயிலிருந்து வரக்கூடிய வாசனை. ஆமா, அப்படின்றாங்க. 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்தை கொண்டுன்றாங்க. திருமணம் என்பது 1000 காலத்து பயிருன்றாங்க. 1000 பொய்ய சொல்லி தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சுங்க. சொன்னால் அட்டல பொருந்துருக்காங்க. தொட்டு கட்டியா ஒருத்தன் என்ன தொடாம கட்டியா, இட்டு கட்டியா, இடாம கட்டியா, கொடுத்து கட்டியா, கொடுக்காமே கட்டேன், கேட்டு கொடுத்தியா ஒருத்தர். சில பேர் தூங்கியே கெடுத்தேன். என்ன செய்ய தூங்குறவ யாரு? சரி சாமி, அந்த கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குனா 6 மாதம் முடிச்சிருந்தான். கேட்டு கொடுத்தது யாரு? ஏன்னா கேட்ட விஷயம் எப்படி? கேட்டு கொடுத்து வேண்டுமா நித்தியத்துவம் கேட்டதுக்கு பதிலா கேட்டவனே கொடுத்தது யாருங்க? கேட்டவனே கொடுத்தது யாருப்பா? கர்ணன். கேட்காமல் கொடுத்தவர் சிவன். பாரிவள்ளல். செத்து கொடுத்தவர் சீதகாரி. கொய்து கொடுத்தவர் குமணவள்ளல். அறுத்து கொடுத்தவர் சிவி சக்கரவர்த்தி. பிடிங்கு கொடுத்தவர் தின்னப்பண்ண. எத்தனை பேர் கொடுத்தாலும், எத்தனை பேர் கொடுத்திருந்தாலும் தானம் கேட்டால் தானம் கிடைக்கும், தர்மம் கேட்டால் தர்மம் கிடைக்கும், நீதி கேட்டால் நீதி கிடைக்கும். கேள்வி ஒன்று கேட்டீங்கன்னு வையில கட்டாயம் முதலடைஞ்சு. ஏன்னா ஒரு மயில் மலையில் நனைஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். வேகன்ற தலைவன் பார்த்தான். சரி, இந்த மகிழ் மலையில நனைகிறது என்பதற்காக அவன் போத்தி இருந்த போர்வை கேட்காமலேயே அதுக்கு ஒத்தி விட்டான்னா அவனும் ஒரு வேகங்கிற தலைவன் அப்படிலாம் இருக்குல்ல. நிறைய விஷயங்கள் உண்டு. ஒவ்வொரு விளக்கத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு. ஆமா, இல்லாமல் பிறக்குமா அல்லாம குறையுமா அச்சவன் தானே எடுக்கணும். வழி விரைஞ்சதும் நடக்கணும். அந்த வழிமுறையில உங்ககிட்ட நான் கேட்கிறேன், நீங்க எங்க இருந்து தம்பி வரீங்க? நான் ககனமா இருக்குமாக சத்தியலோகத்துல இருந்து இப்ப வந்திருக்கேன். சத்தியலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. முதல்ல போன உலகம் அங்க எங்க? வெள்ளிமலை. 2வது போன உலகம் வைகுந்தம். 3வது இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு சத்தியலோகம் போயிட்டு எங்க அம்மாவை ஆசி பெற்று. வெள்ளிமலை அப்படின்னா என்ன மலை தெரியுமா? கழுகுமா மலைன்னு. கழுகுமா மலை மீது நின்ற கந்தவடி வேளாண். வாங்க, அண்ணே கேள்வி கேட்போமா? நீ நாரதற்ற 4 பேர் தானே உட்கார்ந்துருக்காங்க. கேட்கலாம்ல? நான் நல்லா கேட்பேன். பகுத்தறிவு பிறப்பதெல்லாம் கேள்வி கேட்டாலும் பதில் வர முடியும். வருவதும் அதே மாதிரி வண்டிகிட்ட நான் கேள்வி கேட்கலாம். அப்ப கேட்போம். நல்லா கேளுங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுக்கள் திறக்கப்படுகிற கேளுங்க. நான் கேட்கிறேன், இதிகாசம் என்பது எத்தனை சாமி? 2. 2க்கு பேர் என்ன? ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ஆமா. ராமன் என்ன குலத்திலே உதித்தவர்? மகாபாரதம் என்ன சொல்லுதுன்னா, மண் மீது ஆசைப்படாதே, மண் மீது ஆசைப்பட்டால் வீணாக மண்ணிலேயே மடிவாய் என்பதை சித்தரித்த காவியம் ராமாயணம், மகாபாரதம். அதனால்தான் 4 வேதங்களிலே 5வது வேதமாக மகாபாரதத்தை நாம் கருதுகிறோம். சாமம் அதர்வனம் சொல்லக்கூடிய மகாபாரத்தையும் சேர்த்திருக்காங்க வேதங்கள். ஆமா, 4 வேதம் சொன்னோம்னா ரிக்கி யஜுர் சாமம் அதர்வனம் இல்ல, சும்மா இல்ல. நல்லா புரட்டியே. இந்த வயசுல புரட்டாம புத்தகத்தை எந்த வயசுல புரட்டுறது? கிளவியா போய் புரட்டி என்ன பண்ண? இருக்கட்டும். கிளவியா புரட்டினா அங்கேயே நம்ம இருக்க வேண்டிய. நீங்க நிறைய புரட்டிருக்கீங்க சாமி. என்னம்மா நாங்க புரட்டினா தானே நீங்க புரட்டிங்க சாமி. சரி, இருக்கட்டும். வாங்க. ஆக இந்த ராமாயண காவியத்திலே கதாநாயகி மகாசாமிக்கா. ஆமா, என்னம்மா ராமாயண காவியத்துல கதாநாயகி யாருங்க? ஏமா இது கதாநாயகி சூழ்படுங்க. அதாவது ராவணேஸ்வரன் கூட நீங்க சொல்லிருக்கலாம். கதாநாயகி யாரு? ஸ்ரீ ராமனாகப்பட்டவர். அண்ணன் ராவணேஸ்வரன். உலகத்துல இவங்களுக்குலாம் ஒரு பேருங்க
ஆனா ராமனுக்கு எத்தனையோ பேரு கல்யாண கோலம் கொண்டதினால் கல்யாணராமன், சீதாராமன், ஆண்டராமன், தெய்வமாக வந்ததினால் சீதாராமன், அரசரா வந்ததினால் ராஜாராமன், அலங்கார ரூபம் கொண்டதினாலே சுந்தரராமன். இப்ப எத்தனையோ பேர் இருக்கு. எத்தனையோ பேர் இருக்குப்பா. ஆமாப்பா. ராமாயணத்துல கதாநாயகன் ராமன் இல்லையா? ஆமா. ராமன் என்ன குலத்திலே உதித்தவர்? இது என்ன எல்லாருக்கும் சூரிய குலம் அல்லவா? சூரிய குலத்தில் உதித்தவன் ராமன். ராமனாகப்பட்டவர் சூரிய குலத்திலே உதித்தவர். ஆமா. சூரிய குலத்திலே உதித்த ராமனுக்கு ராமச்சந்திரன் ஏப்பா பேர் வந்துச்சு? அது நீ பக்கத்துல இல்ல, கைகை பக்கத்துல ராமனை பெற்றவள் கோசலைங்க. ஆனால் ராமனை அன்பால் வளர்த்தவள் கைகையில தாயாகப்பட்டவர். பரதன் மீது கூட அவ்வளவு பாசம் கிடையாது. ஏன்னா பரதன் வந்து யாருக்கு பிறந்தா? அது கைகைக்குல கையை பிறந்தான் தாயே. அவன் முதல்ல எப்படி இருந்தா? சங்கு சக்கரமாக இருந்தவன் சத்துருக்கள் பதிலாக வந்தார். சரி. லட்சுமணே ஆதிசரங்க. சரி. ஆனா ராமன் ஒருவன் தான் மகாவிஷ்ணுவோட அவதாரம் எடுத்து ராமச்சந்திரனாக வந்தான். சரி. அப்ப தெய்வ குழந்தை. கண்டிப்பா. அதனாலதான் கைகேயி பரண காட்டிலும் ராமன் மேல அதிகம் பாசம் கொண்டு. அப்ப இருந்தபோது ஒரு நாள் என்ன பண்ணார் ராமே? இந்த சந்திரனுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆடங்கம், ரொம்ப நாள ஒரு ஆசை. எப்படியாவது எல்லாரும் ராமனை சூரிய குலம் என்று சொல்லிக் கொண்டார்களே. சந்திரன் நான் இருக்கிறேனே, இரவிலே சந்திரனை பார்த்தால் அள்ளி மலரும், பகலிலே சூரியனை பார்த்தால் தாமரை மலரும். அப்ப ரெண்டு பேர் இருக்கோம்ல, என்னை சந்திரன் வர சொல்லக்கூடாது, ராமன் பேர் வரக்கூடாதான்னு ஆதங்கவா இருந்தவன் சந்திரன். எப்படா ராமன் கை நம்ம மேல படுவோம்னு சந்திரனுக்கு ஒரு ஏக்கமா ரொம்ப ஆதங்கம் ராமனுக்கு உண்டு. 5 வயசு குழந்தையா இருக்கிறது இடுப்புல வச்சு பால் சோறு குட்டினாலாம். யாரு? கைகேயி, வளர்ப்பு தாய். அப்ப என்ன பண்ணா இந்த ராமன் குழந்தை பூதகியே முன்னவன்ல கிருஷ்ணவதாரத்துல பூதகிய பாலக்குடியில வச்சு விஷத்தையே கண்டிப்பா கொடுத்த அந்த குழந்தை, அம்மா அந்த சந்திரனோடு எனக்கு விளையாட போல ஆவலா இருக்குங்க. ஒரு கதையை சொல்லி பேசும்போது ஒரு கதை வந்து கூட விழுதுருப்பாரு. அப்படி விழுந்தாலும் நல்லா இருக்கும். சில பேர் விழுகவே மாட்டேங்கிறீங்களா? அந்த இடத்துக்கு போகவே கூடாது. ஏன் அப்படி வாங்க மாட்டேங்குது? அது பாத்துக்கிறோம். அப்புறமா என்ன விழுந்துகிட்டே இருக்கு. பேசும்போது அந்த பூதகிங்கிற குழந்தை அடிச்சுதான் அந்த பேச்சு காரணம் நீங்க. என்னை பேச வைப்பது நீ. ஏன்னா விளக்குன்னு ஒண்ணு இருந்தா தூண்டுகோல் ஒன்று வேணுமில்ல. அதை ஆட்டி விட்டால் ஆரோரும் ஆடாதாரை கண்டாங்கிற மாதிரி. அப்ப திடீர்னு குழந்தைய அந்த குழந்தை என்ன பண்ணா? அந்த சந்திரனோடு விளையாட்டு போல ஆசையா இருக்குமான்னா உடனே கைக்கு ஆச்சரியம். இன்னைக்கு கூட நிலாச்சோறு ஊட்டுவாங்க தெரியுமா? அப்பெல்லாம் அப்படித்தானே ஊட்டுவாங்க. தாய்மார்கள்லாம் காலமெல்லாம் உண்டு. பிள்ளைய தூக்கி அப்படி பாலம் ஊட்டும் பொழுது நேரே சந்திரனை பார்த்து சந்திரனும் விளையாட ஆசையா இருக்கு. சந்திரனை பிடிச்சு கொடுமாட்டா? சந்திரனை பிடிச்சு கொடுக்க முடியுமா? அதே எப்படி வானத்துல இருக்கக்கூடிய சந்திரனை தெய்வீக குழந்தை ராமன் கேட்டுட்டானுங்கிறக்கா தோழிகளை அழைத்து பெரிய அந்தாங்கிற பெரிய பாத்திரத்தை எடுத்து சொல்லி தண்ணீரை அகலமான பாத்திரத்தை எடுத்து தண்ணீரை ஊற்ற சொன்னாலாம். அப்படி தண்ணீரை ஊற்றின உடனே அந்த சொல்லுடைய பிம்பம் தண்ணி நிழல தெரியும்படியாக எப்படி வானத்திலே சென்ற கந்தனுடைய உருவம் கண்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? அதனால மணலை குடமாக ஆக்க முடியாமல் கற்பிழந்தார் அல்லவா? அந்த மாதிரி அந்த பிம்பம் தெரிஞ்சவன கையை வச்சாங்க. ஏற்கனவே ராமன் கை எப்படா படும் ஆவலா இருந்த சந்திரன் ராமன் கை பட்டவுடனே நிழலாக இருந்தால் நிஜமாக தாண்டி கொண்டு கையில வந்துக்கிட்டான். அப்பதான் சொன்னார், இருளத்தில் சந்திரனை கேட்ட என் மகனே ராமச்சந்திரா, என் மகனே ராமச்சந்திரான்னு வளர்ப்பு தாய் கைகையால் வந்த பெயர் தான் ராமனுக்கு ராமச்சந்திரன். இதுதான் நீ கேட்ட கேள்வி ராமாயணத்தில். ஏன்னா உண்மையை சொன்னா எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கிறோம்லப்பா. மற்றது சொன்னால் மற்றது ஒருந்துட்டு இருக்காங்கல்ல அப்படி சொன்னாங்கல்ல. நான் எனக்கு உண்மையை தான் சொல்லுவேன். கண்டிப்பா உண்மையை தான் பேசணும். புராணத்தையோ மகாபாரத்தையோ சொன்னா நம்ம பேசுறவங்களுக்கும் புண்ணியம், அதை கேட்கக்கூடியவங்களுக்கும் புண்ணியம் இருக்காங்க. பெரிய புண்ணியமும் ஒன்று இருக்கு. என்னப்பா? காத்து இருக்கு உனக்கு. ஏன்னா சீதை வளரும் போதே சிவதனுசு என்ற வில்லோட வளர்ந்தவன். ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல், ஒரு இல் ஒரு சொல், ஒரு இல் இல்ல ஒரு இல் ஒரு இல் ஒரு ஒரு வில் ஒரு இல், அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. சொல்லு. என கால் வண்ணம் அங்கு கண்டேன், உன் கை வண்ணத்தை இங்கு கண்டேன். சரி சீதை. சரி அந்த மாதிரி இந்த இடத்துல சந்திரமதி பிறந்த போதே தாலியோட பிறந்தவன், பரசுராமன் பிறந்த போது கோடாரியோட பிறந்தவர், கர்ணன் பிறந்த போது கலச குண்டலத்தோடு பிறந்தவர், கண்ணகி பிறந்த பொழுது நாலு சிலம்போடு பிறந்தவர். எப்ப கனகவேங்கை பூங்குரமகள் வள்ளியாக நீ பிறந்தாயோ உன்னை சந்திக்க நான் வந்து என்ன இந்த மாதிரி ஆள்தான் எனக்கு தேவை. படிச்சவன கல்யாணம் விஷயம் பேசணும்ல. படிச்சவன கல்யாணம் பண்ணி குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பம்
புது இன்பமா இருக்கும். கண்டிப்பா. இல்ல எலி விளங்காத வாழ்க்கை கழுதி பொருளை கலப்போது ஆகிடும். சரி, பறவை என்ன சில பக்கத்துல கூட குடும்பம் நல்லா இருக்கும். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்ண போறீங்களா? மாப்பிள்ளை பாத்துருக்கீங்களா? அழகா இருப்பாரா? அழகுன்னு அன்பானவரா? சொல்லகளை வச்சு பண்பானவரா? பண்பு, அப்படியா? பாசம், பாசம், நேசம் நேசம், எல்லாமே இருக்கு. கருணை. மாப்பிள்ளை பேர் ஊரு யாரு? என்ன சொல்றேன்? சொல்லுங்க சீக்கிரம். வள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி. வள்ளி வாட்சியம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட முடியும். ஆமா, அது ஆச்சரியம் கிடையாது. யூடியூபா சாரி. தெள்ளு தமிழ் கற்று தேர்ந்த புலமைக்கெல்லாம் தலைவன் மணக்கும் தென் பழனி மலையில் வாழும் முருகன். மணக்கும் தென் பழனி மலையில் வாழும் முருகன். பள்ளி கடவுள் பெயரத்தினும் சொல்லுக இந்த அகிலம் எல்லாம் புகழ்ந்து சொல்லும் அழகு தெய்வம் பள்ளி கணவன் முருகன் உலக சொன்னாமே. மாப்பிள்ளை யார சொல்றீங்க? கந்தன் கடம்பன் கடிதவர்தன் சண்முகன் சோழாச்சாரன் ஓராடுவன் ஈராடுகிறன் சண்முகன் சண்முகன். கண்ணன் கடவுள் கார்த்திகேயன் ஓராடுவன் ஈராடுவன் என்ற குல தெய்வம். நான் எப்பயுமே கடவுளாக நினைத்த கணவனை ஒருபோது ஏத்துக்கிற முடியாது. மயிலேறும் ராவுத்தன் படிக்கவா மாப்பிள்ளை நீங்களுமா பிடிக்கவா? நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? பிடிச்சிட்டாரே மாட்டிட்டு போங்க. நீங்க பிடிக்க வேணாம், நீங்க பிடிச்ச சரி இருங்க. ஆக மாப்பிள்ளை முருகன் இருக்கீங்க, பிடிக்கவா பிடிச்சிட்டாரே ஈட்டு பண்ணிட்டு அதெல்லாம் சரி. விஷயத்தை எட்டி பிடிக்கவான்னு கேளுங்க. நல்லா போச்சா? ஆமா நல்லா போகுது. இருக்க ஆளெல்லாம் போயிட்டாங்க. அதெல்லாம் சரி. மாப்பிள்ளை பிடிக்க இருக்கீங்க. இருக்கிறாள் நான் வந்த வரைக்கும் இருக்கிறாள் அப்படியே இருக்கு. சரி இருக்கட்டும் சார். அழகுக்கு பொருள் கூறும் கலைஞன் ஒரே ஒரு பாட்டு பேசு. அழகுக்கு பொருள் சங்கடம் இருக்கட்டும். அவர் பாடுவாரு. அடுத்து சாமி நாரதன் முருகன் நம்ம சந்திக்க வரையில பாடிட்டு வருவார். கேட்ட மாதிரி சரி பாடுவார். ஆமா பாடு. ஆக மாப்பிள்ளை பிடிக்க இருக்கீங்க சாமி. உங்க தொழில் என்ன சாமி? கலகம் என்ற வேலை கலெக்டர் உத்தியோகம். அடையாம அடையாப்பா. அதை கூட பார்த்துக்கலாம். இது பெரிய ஈஸியா இருக்கு. சரி அந்த தொழிலாம் சரி. எப்ப சாமி ஒரு தொழில் பண்றாருப்பா. என்ன தொழில்? கூட்டி கொடுக்குறாரியா? கூட்டி 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 செல்வராஜ், பள்ளிக்கு முருகனுக்கும் திருமணம் நடக்கும். ஆமா. அப்படி நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? நடக்காது இல்லையா? அப்ப நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடக்கும்ன்றீங்களா? நடந்து கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்றால் கிடைத்தே விடும். அவ கிடைச்சவங்க ஆகினாலும் முருகைக்குரிய முருகனை இந்த சூரிய பகவான சூழ்நிலைக்குள்ளாக சாமி போங்க சாமி. திருமணம்லாம் உங்களால நடத்தி வைக்க முடியாது. சாமி சொன்னா கேளுங்க. பெண்ணுக்கு ஆசை வந்தாலே போகன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல போயிட்டு சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அந்த ஆளை அப்படின்னு ஒரு மாதிரி அர்த்தம். இது உங்கதான்.
வேணாம், உங்களுக்கு சொல்லக்கூடாது. ஆகையினால கரும்பு கோழி முடிவு சொல்லணும்னா ஆகையினால ஒருவைக்குரிய முருகனை நான் நாட மகிழ்ச்சி என்பது உண்மையானார் இன்று சிக்கல் சிங்கார வேலவனை அழகுக்கும் பொருள்கூறும் முருகனை வரச் செய்து உனக்கு முன்னக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்துவதே இந்த எஸ்கேரம் தைகளை இது சத்தியம். இல்லப்பா அவரு சொன்னா ஒரு சாமி சொன்னா கேட்கறியா? நம்ம முடியல பிடிக்காத இதான் கெட்டிக்கிற முடியாது முருகன். ஏன் வேணாம்? அப்புறம் ஏன் வேணாம்னு சொல்ற சாமிட்டு போய் என்ன கட்டக்கூடாதுன்னா அவர் சும்மா வேற சொல்றாரு. தெரியும் அப்படின்னா பிராக்டிக்கலா ஏங்க ஒரு பெண்ணு வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படியா? எனக்கு வேணும் இப்பவே வா. இப்பவே முருகா சீக்கிரம் வாங்க முருகா. நீங்க எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பக்கத்துல இருக்கீங்களா? என்ன பக்கத்துல தான் இருக்கேன். முருகா சீக்கிரம் வாங்க முருகா வாங்க. முருகனுக்கு ரோகரா 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 சப்போ மகாதேவா சப்போ மகாதேவா சப்போ மகாதேவா குமாரி